ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையிலிருந்து டீச்சர்ஸ்க்கு 2 முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான உத்தரவுகளும் வந்திருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ற ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான உத்தரவு. 2வது டெட் எக்ஸாம் கட்டாயம்ன்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு விஷயமா ஒரு உத்தரவு வந்திருக்கு. இந்த 2 உத்தரவும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். முதல்ல போராட்டம் பண்ற ஆசிரியர் விவகாரத்துக்கு வருவோம். இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பா சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதியே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் ஆசிரியர்கள் போராட்டத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு 3ஆம் பருவ புத்தகங்கள்லாம் கொடுக்கறதுலையும் பாடம் நடத்துறதுலையும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்ட்டு பள்ளி கல்வித்துறை சொல்கிறாங்க. இதனால் தொடக்கல்வி இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது வேலை இல்லைன்னா சம்பளம் இல்லை, நோ ஒர்க் நோ பே அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட நபர்களுக்கு சம்பளம் பிடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. முக்கியமாக ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வரலையோ அவங்க பட்டியலாம் உடனடியாக அனுப்ப சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் மெடிக்கல் லீவ் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள தவிர வேறு எந்த விடுப்பு எடுத்திருந்தாலும் அனுமதிக்கப்படாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சமர்ப்பிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க மாவட்ட கல்வி அலுவலருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2ஆம் முக்கியமான விஷயம் டெட் எக்ஸாம் விஷயமா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதாவது டெட் எக்ஸாம் விஷயமா சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க 1/9/2005 அன்னைக்கு. அதில் பதவி உயர்வு பெறவும் பணியில் தொடரவும் டெட் எக்ஸாம் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பணி ஓய்வு பெற 5 வருஷத்துக்கு கம்மியாக உள்ளவர்களுக்கு சில சலுகைகள் இருந்தாலும் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுதுன்னா, இந்த தீர்ப்பால் தமிழ்நாட்டில் எத்தனை ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற துல்லியமான கணக்கீடை நடத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. மத்திய அரசு மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க முடியும், இந்த தீர்ப்பின் தாக்கம் நம்ம மாநிலத்தில் எப்படி இருக்கு, இது விஷயமா அறிக்கையை தயார் செஞ்சு இன்னைக்குள்ள சமர்ப்பிக்க சொல்லி பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்கு. ஸோ டெட் விவகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு சொல்லலாம். இதனால் பாதிக்கப்பட போகிற ஆசிரியர்களுக்கு யார் யாரெல்லாம் லிஸ்ட் ரெடியாக போகுது, இந்த பதவியில் டீச்சர் சம்மந்தமாக நான் கொடுத்த 2 தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.